உண்மை இல்லையா? சொன்னது யாரு? அம்மா. அம்மா அம்மா அப்பாவை தான் சொல்லியிருக்காங்க. அதானப்பா. அவங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும், நிம்மதி தன்னால வரும்னு நான் சொல்ல வந்திருக்கேங்க. அவங்கள பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இங்க சந்தேகமே அதான், பார்த்துக்கிட்டா. சாமியே வீட்டுல இருக்கிறப்ப நாம எதுக்குங்க தேடி தேடி அலையணும்னு சொல்ல வந்திருக்கேங்க. அவ்வளவுதாங்க. சரி. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒன்றாகும் கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் 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 இன்பம், நாள்தோறும் பூ பூக்கும் சோலை. ஐயா, ஒரே ஒரு நூல்ல மாலையை கோர்த்து எப்படி அழகா இன்பம்ன்றது கோர்க்கக்கூடிய ஒரு பூ பூக்கும் சோலை அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நீ அந்த குடும்பத்தை நெறிமுறைப்படுத்தி வரைமுறைப்படுத்தி நல்லொழுக்கத்தோடு வச்சுக்கிட்டேனா உனக்கு அந்த வீடு சொர்க்கம் இருக்காங்க கவிஞர். அதுதான் ஆனந்தம் விளையாடு வீடு. ஆனந்தம் விளையாடு. நான் கூட நினைச்சேன் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் ஆனந்தம் இருக்கான், அவன் வீட்டுல வந்து ஆனந்தம் விளையாடு கூட நினைச்சிட்டேன். ஐயா, குடும்பம் ஒரு கதம்பம். குடும்பம் ஒரு கதம்பம். ஆமா. அப்ப 2 முழம் வாங்குவோம், 3 முழம் வாங்குவோம். அதுல எம்புட்டு சந்தோஷம் கொட்டி கிடக்குது. வாழணுங்க, வாழணும், குடும்பத்தை ரசிக்கணுங்க, ரசிக்கணும். அதானே. ஆமா. அதை விட்டு நீங்க கொண்டாட்டி வச்ச ரசத்தையே ருசிக்காம என்ன ஆளுங்க? உலகத்திலேயே குடும்பம்னு ஒண்ணு இருக்க போய் தானே நாம என்ன செய்யறோம்? கோவிலுக்கு வர்றோம். அந்த குடும்பமே இல்லன்னா எல்லாருமே பரதேசியா சன்னியாசியா போக மாட்டோம். சொல்லுங்க. அங்கேயும் கோயில் தானே வரோம். ஐயா, குடும்பத்திலே அன்பு, பண்பு, பாசம், நேசம், பிரியம் எல்லாமே இருக்குங்க. அந்த குடும்பம் தாங்க நமக்கு நிம்மதியை தருங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்புறம் சார் சொன்னாரு, முருகன் சார் சொன்னாரு, அபிராமி அந்தாதில 16 செல்வங்களை பத்தி சொன்னாரு. அருமையா சொன்னாரு, வாழ்த்துக்கள். அது மனைவி அப்படின்றத பத்தி சொன்னார். ஒரு செல்வத்தை சொல்லிருக்காரு. சொன்னாரா சொல்லலையா? ஆமா. அன்பான மனைவின்னு சொன்னாரு. அதான் இப்ப அதைத்தான் தேடணும். அன்பான மனைவி. அன்பான மனைவி. மனைவி எங்க இருக்காங்க? குடும்பத்துலதான் இருக்காங்க. அப்ப குடும்பம் சிறந்ததுன்னு அவர் வாயிலிருந்து அவரா சொல்லிட்டாருங்க. இப்ப என் மனைவி கோயில் இருக்கு இன்னைக்கு. மனைவிக்கு பயப்பட